ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரு பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Eight of Cups, Two of Swords, High Priestess, Six of Pentacles, Three of Swords, Two of Pentacles, Three of Cups, Hanged Man, Ace of Cups, Nine of Wands, Six of Wands, Five of Swords. So, bottom of the deck, Page of Cups. Okay. Laziness, nothingness, awareness, change, outsider, inner voice, turning in, friendliness, innocence, moment to moment, lovers, understanding, trust. Thank you universe. Okay. ஓகே, தென் இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மனசு அளவில் மைண்ட் அளவில் நீங்கள் ஒரு பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதே சேம் டைம் அந்த பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்களா? ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாம், பட் அதே பர்சன் நீங்கள் காத்திருக்கிற மாதிரி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்மால் ரிக்வெஸ்ட். இப்போ நான் வந்து பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ போகலாம். ஓகே ஓகே தான் எனக்கு இது ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, மேபி நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். ஓகே, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் வந்து இதில் ஒரு ஆள் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு உண்டு. மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகி போனது ஆகஸ்ட் மந்தாக இருக்கலாம். 8 months ஆகிடுச்சு உண்டு ரிலேஷன்ஷிப். 8 days இல்லைங்க 8 weeks இல்லைங்க 8 months உங்களுக்கு ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு பர்சன். இவர் மூவ் ஆன் ஆனதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் ஆகும். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா இருக்கலாம், இல்லைங்க நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரமா இருக்கும், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் அது ஒரு பர்சன் ஆக்சுவலி லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஒரு சில பர்சனுக்கு வந்து ஓகே, ஒரு பொருள் நம்ம கூட இருக்கும்போது அதை நம்ம ஸ்டே பண்ணி வச்சுக்கணும் ஒரு தாட்ஸ் இருக்காது. அது கையை மீறி போன பிறகு ஐயோ அமௌண்ட் கிடந்து அழுவாங்களே அந்த ஒரு தாட்டு தான். அவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை போகக்கூடிய ஒரு டைமில் ஓகே இப்போ நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டே பண்ணி வச்சுக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், அந்த ஒரு தாட்ஸ் இல்லை. போகிற டைம் பார்த்துக்கலாம். இது ஒரு டைமில் இவர் ரிலேஷன்ஷிப்பில் நின்றுட்டு ஆக்சுவலி ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் இவருக்கு.
அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்னேட் ஆகி எடுத்துக்கோங்க. பட் இவர் ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணதுக்கு லேசினஸ் காட்டிட்டு ரிலேஷன்ஷிப்பை இழுத்து பிடிக்கும்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இல்லை. எல்லாம் வரக்கூடிய டைம் பார்த்துக்கலாம். ஒரு தோட்டில் இவர் நின்றுட்டு பயங்கர ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறக்கூடிய ஒரு டைம் நம்ம லைஃப்பில் எதுவுமே நமக்கு நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இன்றைக்கி நீங்கள் ஒரு ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும், நீங்கள் 2 பேரும் சேரும்போது அப்படி நடக்கும் இப்படி நடக்கும், அந்த சுச்சுவேஷன் வரும் இந்த சுச்சுவேஷன் வரும், அவங்க எதிர்ப்பாங்க இவங்க எதிர்ப்பாங்க, நம்ம நினைக்கக்கூடிய ஒரு டைமில் லாஸ்ட் ஒன்றுமே நடக்காமல் போயிடும். நம்ம அதனால தான் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே நீங்கள் நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணாதுங்க. ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இதுங்க. ஓவர் திங்கிங் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் இருங்க, என்ன நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, கரண்ட்லி வந்து இவர் உங்களை விட்டுட்டு போயிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு மடித்து ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. ஓகே, பட் கரண்ட்லி உங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிடும். மேபி நீங்கள் வந்து ஹஸ்பண்டை இழந்தவங்களோ ஒய்ஃபை இழந்தவங்களோ ஒரு விதவையாக இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பல வழிகளை தாண்டிருக்கலாம். பல வழிகளை தாண்டி நீங்கள் வந்து நார்மல் லைஃப்லேயா இருக்கலாம், இல்லைங்க வந்து ஃபேமிலியிலேயா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஸோ கெரியர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ லைஃப்பில் கஷ்டம் மட்டுமே ஃபேஸ் பண்ணி டோரில் டயர்ட் ஆகிட்டு இருந்த ஒரு ஆனந்த் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க. ஓகே, அப்போது நம்ம லைஃப்பில் நம்ம வந்து மனுஷங்களால் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுருக்கலாம், ஃபினான்ஷியலி கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்லைங்க நமக்கு ஒருத்தவங்களை நம்ம ஆத்மார்த்தமாக நம்ம நம்பி இருக்கலாம். ஸோ இவங்க எந்த ஸ்டேஜில் என்னை காப்பாற்றுக்கு வருவாங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ண வருவாங்க, எனக்கு இவங்க யார் ஏமாத்தினாலும் இவங்க ஏமாற்ற மாட்டாங்க, நமக்குள்ளே வந்து இருக்கும் ஒரு சில விஷயங்கள். பட் அதெல்லாம் ஒரு கட்டத்தில் நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும், நமக்காக இந்த வேர்ல்டில் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. பட் கடைசி நம்ம ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் வரும்போது நம்மளும் நம்ம சோலும் மட்டும்தான் நம்ம நிற்போம். ஏன்னா மனுஷனோட மைண்டை வந்து மேபி உங்ககிட்ட யாராவது வாக்கு கொடுத்துருக்கலாம், இப்படி ஆகும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தீங்க நான் உன்னை விட மாட்டேன், எந்த ஒரு அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் ஷோராக நான் உனக்காக வந்து நிற்பேன் உங்ககிட்ட யாராவது சொல்லியிருக்கலாம். பட் அதே ஒரு ஏன்னா மனுஷனோட மைண்டு இன்றைக்கி ஒரு வாக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாளைக்கு அவன் மறந்துடுவான், நாளைக்கு அவன் மைண்டு மாறிடும். பட் மனுஷங்களை நம்பி நம்ம அவங்களுக்காக வெயிட் பண்ணி நம்ம அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க வெயிட் பண்ணி ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு சில ரியலைசேஷனுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. இந்த உலகத்தில் வந்து யாரும் நமக்காக வரப்போகிறது கிடையாது. ஒரு கஷ்டம் நம்ம ஒரு பெயின் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம் நம்ம ஃபிசிக்கல் பாடி நம்ம சோலும் மட்டும்தான் கஷ்டப்படுவோம். யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்து ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டே இருக்கும், இந்த மனுஷங்கள்கிட்ட இருக்கும், உங்களுக்கு ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு பீஸ் உங்களுக்கு அடிச்சிட்டு இல்லை. ஓகே, அப்போ நம்ம லைஃப்பில் இவங்க இருப்பாங்க அவங்க இருப்பாங்க, கடைசியாக நமக்கு அவங்க ஓடி வருவாங்க இவங்க ஓடி வருவாங்க. நம்ம ஒரு சில பர்சன் நம்ம எக்ஸ்பெக்ட் அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். பட் ஒரு கட்டத்தில் நமக்காக யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அந்த இடத்துல நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய விஷயம் யூனிவர்ஸ். ஓகே, நமக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வேர்ல்டில் நமக்கு பீஸ் இல்லை, இங்கே இருக்கிற பீஸ் இஸ் டெம்பரரி. இன்றைக்கி ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குறாங்க, ஒரு லவ்வை வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. பட் அதே லைஃப் லாங் உங்களுக்கு அது கிடைக்குமான்னு கேட்டால் நெவர். எல்லாமே நமக்கு இங்கே டெம்பரரி. ஓகே, பட் அப்போ உங்களுக்கு இந்த வேர்ல்டில் இவ்வளோ எல்லாமே டெம்பரரி, அது வந்து அன்ஸ்டேபிள், நமக்கு அது கிடைக்காம இருக்கலாம், கிடைக்கவும் செய்யலாம், வராமல் போகும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது நீங்கள் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு வேணும். ஏன்னா லைஃப்பில் அடிப்பட்டு உலகமே போய் இங்கே இருக்கிற மனுஷங்க போயின்னு சொல்லும்போது நமக்கு அடுத்த ஒரு விஷயம், நமக்கு இந்த வேர்ல்டு வேண்டாம், அந்த உலகமே வேண்டாம், நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் த மைண்டு போதுன்னு சொல்லும்போது நம்ம தேடி போகிற ஒரு பாத்து தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, யூனிவர்ஸ். ஓகே, அந்த ஒரு பாத்துக்குள்ள வீடியோ பார்க்குறீங்க என்று ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் ஸ்பிரிச்சுவல், நீங்கள் டேரோ கார்ட் பார்க்குறீங்க, கோயிலாக போய் ப்ரேயர் பண்ணுறீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க, இதெல்லாம் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பார்ட்டுக்குள்ளே நீங்கள் கால் எடுத்து வச்சுருண்டு. காரணம் அந்த அளவுக்கு உங்கள் ஆன்மா இந்த வேர்ல்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு எல்லாம் இங்கே போய் ஆகிட்டு உண்டு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸ் வேணும், நீங்கள் அதனால் ஸ்பிரிச்சுவல் பார்த்து நீங்கள் வந்து சாமி சாங்ஸ் போட்டு கேட்கலாம், யூனிவர்ஸ் பேஸ் பண்ணி நல்ல ப்ரேயர் பண்ணலாம், கோயிலாக போகலாம், ஸ்பிரிச்சுவல் வீடியோஸ் நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு தேவை பீஸ் ஆஃப் த மைண்டு, உங்களுக்கு ஒரு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு உண்டு. இங்கே கரண்ட்லி வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ரியலைசேஷன் ஆகிட்டு உண்டு. இங்கே வந்து எல்லாமே நமக்கு டெம்பரரி. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு விஷயம் சொல்ல போயாச்சுன்னா
அது என்னோட ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம நினைப்போம், இந்த ஒரு பர்சன் இல்லைன்னா நமக்கு வாழவே முடியாது, உயிர் வாழவே முடியாது, நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருப்போம். பட் இந்த பிரபஞ்சமும் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ண அப்படின்னா, யார் இல்லைங்க நம்ம வாழ முடியாதுன்னு சொன்னோமோ அவங்க இல்லாமலே நம்மளை வாழ வைக்கும். ஓகே, நம்மளை வாழ வச்சு, யார் இல்லைங்க நீங்கள் வாழ முடியாதுன்னு நினச்சிங்களோ அவங்க இல்லாமலே உங்களை இந்த பிரபஞ்சம் வாழ வைக்கும். வாழ வச்சு நம்மளால் வாழ முடியும், நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டையும் கொடுக்கும். நம்ம அந்த யாருமே இல்லாட்டாலும் நம்ம வாழ முடியும்னு ஒரு தாட்டுக்கு நம்ம வருவோம். அந்த ஒரு டைமில் தான் அந்த ஒரு போர்ஷன் நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து விடும். ஓகே, ஸோ நீங்கள் அடிப்பட்டு இங்கே இருக்கிற மனுஷங்களை பற்றி நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் ஒரு டைம் நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கரண்ட்லி வந்து நீங்கள் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷனெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண படிச்சுட்டு இறைவன் ஒரு யூனிவர்ஸ்னு ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கடவுளோட பாசங்கிறது கடைசி வரைக்கும் நினைச்சோம். பட் இது ஃபிசிக்கல் வேர்ல்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பாசங்கிறது டெம்பரரி, கிடைக்காமலும் போகலாம். அப்போ கரண்ட்லி நீங்கள் சைலண்ட் ஆகிட்டு அவங்களுக்கு அடிப்பட்டு ஞானம் கிடச்சிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு சோல் அவேர்னஸ் கிடச்சிட்டு ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு நம்மளும் இந்த உலகத்தில் டெம்பரரி தான். நமக்கு இந்த இங்கே எதுவும் நிஜம் இல்லை. நம்ம வரும்போது தனியாக தான் வந்தோம், போகும்போது நம்ம எதையும் இங்கே கொண்டு போகிறது கிடையாது. பெத்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனாக இருக்கட்டும் சரி, எல்லாம் நமக்கு இங்கே டெம்பரரி. உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டு கரண்ட்லி இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாங்கி போடுற லேண்டோ கோல்டோ பெத்த பிள்ளைங்களோ பெத்த தாய் தகப்பனோ இங்கே நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. நமக்கு இங்கே ஏன்னா நமக்கு இங்கே என்ன சம்பாதிச்சு கூட்டி வச்சாலும் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே விட்டுட்டு எம்டியாக தான் போனீங்க. நமக்கு இம்பார்ட்டன்ட்ங்கிறது நம்மளோட சோலும் பீஸ் ஆஃப் த மைண்ட். அதனால தான் ஒவ்வொரு வீடும் நான் சொல்கிறது என்னென்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 30 minutes அது உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு பீஸ் ஆஃப் த மைண்டை கொடுங்க. நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம நினைப்போம், இந்த உலகத்தில் நம்ம ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப்பை நம்ம லீட் பண்ணிட்டு போயிருக்க நம்ம கிட்ட நெவர் கிடையாது. எல்லாம் இருக்கட்டும், பட் பீஸ் ஆஃப் த மைண்டுக்கு ஷோராக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. மெடிடேஷன் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா மெடிடேஷன் நமக்கு ட்ரை பண்ணும்போது நமக்கு லைஃப்பில் நமக்கு ரியாலிட்டி என்ன நமக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஓகே, கரண்ட்லி நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு சைலண்டாக மாறிட்டு சீக்கிரட்டிவாக நீங்கள் மாறிட்டு ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, டோட்டலி நீங்கள் ஹைட் பண்ணிட்டு என்ன சொல்லுது நடக்கிற மாதிரி நடக்கட்டும். யூனிவர்ஸ் மேலே உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உண்டு, கான்ஃபிடென்ட் உண்டு. எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், தெய்வம் நடக்கிற மாதிரி என் லைஃப் கொண்டு போட்டு. ஏன்னா லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ அட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு நிரந்தரம் இல்லைன்னு உங்களுக்கு மனசில் எல்லாம் தெய்வம் நினைக்கிறதா நடக்கும். தெய்வத்தால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்களை சரி பண்ண முடியும். தெய்வம் எதை கொடுக்குதோ அது கொடுக்கட்டும், எதை எடுக்குதோ அதை எடுக்கட்டும். எனக்கு லைஃப்பில் சந்தோஷங்கிறது நானும் என் சோனும் என் பீஸ் ஆஃப் த மைண்டுன்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிட்டு இந்த அவேர்னஸில் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக உங்களுக்கு இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். அதர்வைஸ் என்னைக்கு இந்த வைப்ரேஷன் வரீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் இந்த போஸ்டோட ஃபீலிங்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, தென் இந்த ஒரு போஸ்டருக்கு ஆக்சுவலி உங்கள் மேலே பாசம் இருக்குதா இல்லையான்னு கேட்டால் அன்கண்டிஷனல் லவ் ஆகும். இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இருக்குது, ஓவர் ஃப்ளோயிங் லவ் ஆகும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒரு பர்சனுக்கு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு ஸ்நேகம் உண்டு. மேபி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். எஸ் ஷோர், அஃப்கோர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா இவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, கரண்ட்லி இவர் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்நேகங்கிறது அது சொல்லி மனசிலாக்க முடியாத ஒரு ஸ்நேகம், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத ஒரு ஸ்நேகம், அன்கண்டிஷனல் சோல் லெவலில் இவருக்கு உங்கள் மேலே ஒரு ஸ்நேகம் உண்டு. நமக்கு இது ஒரு சோல் கனெக்ஷனாக இருக்கலாம், மேபி ட்வின் ஃப்ளைமோ சோல்மேட்டோ இருக்கலாம். ஓகே, இவர் இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகிட்டு இல்லை. பட் என்ன அப்படின்னா கரண்ட்லி இந்த ஒரு போஸ்டோட சுச்சுவேஷனை கொஞ்சம் நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. இந்த ஒரு போர்ஷன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு போயிட்டு ஒன்று அப்படின்னா இந்த ஒரு போர்ஷனுக்கு ஆக்சுவலி 2 சுச்சுவேஷன் ஆகும். ஓகே, ரெண்டும் இவருக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க, ரெண்டையும் கண்ணை கட்டி காட்டில் விட்டுட்டு எதை சூஸ் பண்ணால் அந்த ஒரு போர்ஷனுக்கு எதை சூஸ் பண்ண இவருக்கு தெரியல. கரண்ட்லி நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பர்சனல் லைஃப்பில் ஒன்றும் நல்லா இல்லை. நம்ம சம்டைம்ஸ் சொல்லுவல்ல, என் லைஃப்பில் ஒன்றுமே சரியில்லை, என் லைஃப்பில் யாரோ எனக்கு மந்திரவாதமோ சூன்யமோ இதை பண்ணி வச்சுட்டாங்க, எப்போ பாரு பிரச்சனை, மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என் லைஃப்பில் யாரோ ஏதோ சூன்யம் பண்ணி வச்சுட்டாங்க, எதை தொட்டாலும் தப்பாக இருக்குது, என்ன பண்ணாலும் தப்பாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஃபெயிலியராக இருக்குது, சுத்தமாக பீஸ் ஆஃப் த மைண்டு கூட இல்லைன்னு சொல்லுவாங்களா. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கடந்து போயிட்டுருக்காங்க ஆக்சுவலி. ஓகே, அவங்க சுச்சுவேஷனை கொஞ்சம் மனசில் மேபி அது கர்மாவாக இருக்கலாம். கர்மாங்கிறது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம சம்டைம் நம்ம நினைக்கலாம், இந்த ஜென்மத்தில் நான் ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணலையே, அப்போ ஏன் எனக்கு லைஃப்பில் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ வலி, இவ்வளோ வேதனை, நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த ஒரு பாவம் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஃபாஸ்ட்
முந்தின ஜென்மத்திலயோ, அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். தப்பு பண்ணாம நமக்கு யூனிவர்ஸ் இவ்ளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் குடுக்க மாட்டாங்க. நமக்கு இவ்ளோ பெரிய ஒரு பெயினும் வராது. கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலி நீங்க நெனச்சிட்டு இருக்கலாம், இந்த ஒரு பெர்சன் சைலண்டா இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. கண்ண மூடிட்டு இருக்காங்க. அவன் நம்மள ஏமாத்திட்டு போயிட்டான், சீட் பண்ணிட்டு போயிட்டான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கலாம். பட் ஓப்பனா சொல்ல போயாச்சுன்னா, இந்த பெர்சன் படுற வலி, வேதனையும் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இந்த ஒரு பெர்சன் ஆக்சுவலி 2 சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு, என்ன பண்றேன்னு கூட தெரியாம ஒவ்வொரு நாளும் உள்ளுக்குள்ள வலியும், வேதனையும், சிநேகத்தையும் சப்ரஸ் பண்ணிட்டு, அவ்ளோ பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன்ல கடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோல நம்ம சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எப்போதுமே வந்து ஃபிசிக்கல் பாடி பார்க்காதுங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறது ஒரு ஆன்மா தான். அதே சேம் இன்னொரு பெர்சன் உடம்புல இருக்கிறது ஒரு ஆன்மாவா நீங்க பாருங்க. ஒரு ஆன்மாவ பார்க்கும்போது, அப்ப அந்த ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தா, உங்களுக்கு எந்த மாரி வலி இருக்கும்? எவ்ளோ பெயின் இருக்கும்? நீங்க அப்படி யோசிங்க நீங்க. ஓகே. ஆக்சுவலி இவர் ஆக்சுவலி கரண்ட் சிச்சுவேஷன்ல கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டு, முழிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்ட் வலியும், வேதனையும் போராடி போயிட்டு இருக்காங்க. கரண்ட்லி இவங்க லைஃப் நீங்க நினைக்கிற மாரி ஒண்ணும் ஓகே இல்ல. 0 ஆயிட்டு உண்டு. ஸோ நமக்கு டார்க் நைட் ஆஃப் த சோல் இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராங்கா சொல்லலாம் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா அன்கண்டிஷனல் லவ் உண்டு. உங்களை விட்டுட்டு போனதுக்கும் இவருக்கு பெயின் உண்டு. ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பெயின் உண்டு. அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணணுக்கும் தெரியாத ஒரு சுச்சுவேஷன். பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியாத லைஃப்பை அந்த ஒரு சுச்சுவேஷனில் தடுமாறி போயிட்டுருக்கேன். கரண்ட்லி வரைக்கும் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லை. நீங்கள் நினைக்கலாம், நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நீட்டாக போயிட்டுருக்காங்க, என்ன மைண்டே பண்ணல, காலுக்கு ரிப்ளை பண்ணல. எப்படி நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு லவ்வர் கூட பேசுறதா இருந்தால் கூட நம்ம பீஸ் ஆஃப் த மைண்டில் இருந்தால் நம்ம கால் பண்ணி பேச முடியும். நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷன்லையும் பெயின்லையும் வழியில் இருக்கும்போது என்னத்தை பேசுகிறதுக்கு? ஓகே. இவருக்கு இந்த வீடியோ ஆக்சுவலி யாருக்கு ரெசனேட் ஆகுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த போஸ்டருக்கு உங்கள் மேலே இருக்கிற ஸ்னேகம் இந்த அன்கண்டிஷனல் லவ் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு ஒரு லவ். பட் என்ன சுச்சுவேஷன் இந்த மாதிரி மனசிலாக்கிக்கோங்க. மேபி நீங்கள் உங்களை விட ஏஜ் கம்மியான ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இல்லைங்கி 1ஓ 2ஓ வயசு அதிகமான ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே. ஆக்சுவலி இவருக்கு தெரியும் நீங்கள் வந்து நீங்கங்கிறது உங்களோட ஸ்நேகங்கிறது ஒரு ஒரு பியூரான ஒரு ஸ்நேகம். சிலவங்கெல்லாம் வந்து ஒருத்தவங்க மேலே ஸ்நேகம் வச்சாச்சுன்னா அப்படி கண்மூடித்தனமான ஒரு ஸ்நேகம் வைப்பாங்கல்ல. ஸோ அது ஆக்சுவலி இவர் உங்களை பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. உங்களை இவர் ஒரு சொல்லலை. ஆக்சுவலி இவர் உங்களை இன்னசென்ட்டாக நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவரை நீங்கள் கண்மூடித்தனமாக நீங்கள் வந்து ஸ்நேகிச்சுட்டு உண்டு. ஓகே. இவர் ஸ்நேகித்த மாதிரி நீங்களும் ஸ்நேகிச்சுட்டு பட் என்ன நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கலாம். அப்போஸ் இருக்கிற போஸ்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட காரணம் இவருக்கு 2 சிச்சுவேஷனில் ஸ்டக் ஆனால இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மடி இல்லைங்க பயம் நம்ம சொல்லலாம். ஓகே. அதனால தான் ஓவர் திங்கிங் பண்ணி நான் ஆக்ஷன் எடுத்தேன், என்ன அவன் அடிச்சிடுவானா, இவன் அடிச்சிடுவானா, மரத்தை கட்டி விட்டு அடிச்சிடுவாங்களா, அதுக்கு பயந்து ஓடி இருக்கலாம். ஓகே. கரண்ட்லி ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு இவருக்கு. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம சொன்னோம், அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனாக இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ஓகே. ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நமக்கு தரலாம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி கரண்ட்லி நீங்கள் ஆக்சுவலி இவரோட சிச்சுவேஷன் இஸ் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். பேடான ஒரு சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காங்க. கர்மாவில் கடந்து போயிட்டுருக்காங்க. மேபி இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவருக்கும் அது ரொம்ப பெயினாக, ரொம்ப டயர்டாக, லைஃப் வலி வேதனை மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிருக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கால் பண்ணல, நீங்கள் மெசேஜ் பண்ணல, இவர் டிஸ்டர்ப் பண்ணலன்னு சொல்லும்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு போஸ்டோட சுச்சுவேஷன் நீங்கள் மனசிலாக்கிட்டோன்னு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு லைஃப்பில் ஆக்சுவலாக அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இவர் ஆக்சுவலாக அவரே நினைக்கிற விஷயம் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் வந்து யாருக்கும் நான் துரோகம் பண்ணியிருக்கேன், அதுக்கான ஒரு கர்மாவாக தான் இந்த ஜென்மத்தை அனுபவிச்சுட்ருக்கேன். 2 சுச்சுவேஷனில் மாட்டிட்டு அதுவாக இது ஒரு விழுங்க முடியாமல் நான் நிற்கிறேன். பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அவருக்கு இன்னும் பெயினாக இருந்திருக்கும். பட் நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்க. நீங்கள் அது அவருக்கு பயங்கர ஒரு பீஸாக இருக்கணும். அது ஒன்று தான் அவருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் பீஸாக இருக்குது. கரண்ட் சுச்சுவேஷனோட வேல்யூ வர்த்தி இவர் மனசிலாக்கிட்டு இருக்காரு. பாரு, நான் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், பட் அவள் என்ன டிஸ்டர்ப் பண்ணல, என்னை வந்து சேசிங் பண்ணல, என்னை வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணல, அவள் சைலண்டாக இருக்க. கரண்ட்லி இவருக்கு உங்களோட வேல்யூ வர்த்தி மனசிலாகிட்டு இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் இப்போ கரண்ட்லி இவரை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்கள் இவரை ஃப்ரீயாக விட்டுட்டு உண்டு. இந்த ஒரு கேரக்டர் அவர் பயங்கரமாக அப்ரோச் பண்ணுறது நம்ம சொல்லலாம். அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ தான் மனசிலாகிட்டு போய் நான் வந்து போய் கஷ்டப்படுத்திட்டேனே, தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்று பேசியிருக்கலாம், தேவையில்லாத வார்த்தைகளை ரெண்டு விட்டுக்கலாம், அடி வச்சிருக்கலாம். ஸோ இவருக்கு அது எல்லாத்துக்கும் சேர்த்து இவர் சாரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு இப்போ கரண்ட்லி உங்களுக்கு நினைக்கக்கூடிய டைம் இப்போ இவருக்கு இப்போ லைஃப்பில் மொத்தமாக இடி விழுந்த மாதிரி ஆகி இப்போ இவருக்கு மென்டல் பீஸ் ஜஸ்ட் உங்களுக்கு நினைக்கும் போது மட்டும்தான். ஓகே.
ஏன்னா உங்களோட வேல்யூ ஒர்த் இப்போ அவருக்கு മനസ്സിലായിട്ടുണ്ട്. இவருக்கு இப்போ வேல்யூ ஒர்த் മനസ്സിലാകാததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அது வந்து நீங்கள் தான். இவர் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, என்னை யார் யாரெல்லாமோ கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் ஒட்டுமொத்தமாக நான் மென்டல் பீஸ் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ எனக்கு இப்போ அவள் என்ன அப்படியே ஹாப்பியாக, அவளும் என்ன ஃப்ரீயாக விட்டுட்டா. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவர் ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காரு. இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னா அது அவருக்கு பயங்கர பெயினாக வந்திருக்கும். பட் இப்போ அவர் உங்களை பீஸாக நினைக்கிறாரு. உங்களோட வேல்யூ ஒர்த் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്. ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு லைஃப் ஒன்றும் பேலன்ஸில் போகலை, இம்பேலன்ஸ் சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்குது. ஆக்சுவலி ஒரு பர்சனோட இன்னர் வாய்ஸ் வந்து நம்ம நினைக்கலாம், சில டைம் நம்ம செப்பரேஷனில் இருக்க ஒரு நோக்கான சுச்சுவேஷனில் இருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி ஒரு சில ஒன்றுமே புரியல அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக விட்டு பாருங்கள், அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் வரும். நம்மளோட வேல்யூ ஒர்த் அவங்களுக்கு മനസ്സിലാகும். உண்மையான லவ்னா മനസ്സിലാகும், பொய்யான லவ்வுக்கு கடைசி வரைக்கும் മനസ്സിലാகாது. அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது மேபி ஸ்டார்டிங் இது ஃபினிஷிங் வரைக்கும் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருக்கலாம். ஓகே, இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ட்ரஸ்ட் உண்டது ஒரு பர்சனுக்கு. எல்லா ப்ராப்ளமும் சரியாகும், எல்லா சுச்சுவேஷன்ஸ் சரியாகும். மேபி உங்களுக்கும் இருக்கலாம், இவங்களுக்கும் இருக்கலாம். ஓகே, கரண்ட் இது ஒரு பர்சனோட சோல் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி മനസ്സിലാക്കി கொடுக்குது. ஓகே, லைஃப்பில் மேபி இது ஒரு பர்சன் முன்னாடி வந்து நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டர் இவர்கிட்ட. நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ணிட்டு அதை பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் கரண்ட் சுச்சுவேஷனில். இவரோட சோல் இவருக்கு சில விஷயங்களை சொல்லி മനസ്സിലാക്കി கொடுக்குது. இதோட பர்சன் ரிலேஷன்ஷிப் இருக்கிற பாசிட்டிவும் பார்க்குறாங்க, நெகட்டிவும் பார்க்குறாங்க. ஓகே, இவரோட சோல் ஆக்சுவலி இவரை புஷ் பண்ணுது. உன் லைஃப்பில் பேலன்ஸ் இல்லாததுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த ஒரு பர்சன் அவங்க கூட இல்லாதனால தான். இந்த ஒரு பர்சனோட மட்டும் நீ சூஸ் பண்ணியிருந்தா அப்படின்னா உன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடச்சிருக்கும். ஓகே, நீ வந்து எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்நேகத்தை வச்சுட்டு ஒழிச்சு வச்சு உள்ளுக்குள்ளே வச்சு நீ என்ன பண்ண போகிற? உனக்கு ஸ்நேகம் இருக்கா, அதை நீ எக்ஸ்பிரஸ் பண்ண. ஸ்நேகம் இருக்குது அப்படின்னா ஆக்ஷன் மூலம் நீ இறங்கணும். போய் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இவரோட சோல் இவர் பாசிட்டிவாக கேட் பண்ணுது. மேபி நீங்கள் பண்ணுற இன்னர் ஒர்க்ஸோட எஃபர்ட்டாக இருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷனோட சக்ஸஸாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் பண்ணக்கூடிய ப்ரேயரோட சக்ஸஸாக இருக்கலாம். இவருக்கு ஒரு சில விஷயங்கள் இவரோட சோல் മനസ്സിലാക്കി. இவருக்கு லைஃப்லேயே ஒரு பேலன்ஸ் வேணும், ஒரு மென்டல் பீஸ் வேணும் அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அவங்க கூட லைஃப்பில் இருக்கணும். நீ எத்தனை நாளைக்கு ரெண்டு சுச்சுவேஷனை மாற்றிக்கிட்டு முழிப்பா? ஆக்ஷன் எடு. புஷ்பானு நம்ம சொல்லலாம். இவருக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த ஒரு பர்சன் தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் கடந்து இவருக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு ஹாப்பினஸ் இல்லை. இவர் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்தீங்க கொள்ளலாம். ஓகே, காரணம் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீஸே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அடுத்து போகிற நம்ம லைஃப்பில் ஒரு சொட்டு கூட நமக்கு பீஸ் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம அடுத்து ஒரு போகிற பார்த்து வந்து ஸ்பிரிச்சுவல் பார்த்தாக தான் இருக்கும், அது யூனிவர்ஸாக தான் இருக்கும். கரண்ட்லி இந்த ஒரு பர்சனல் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லினா இவருக்கு பீஸ் இல்லை. ஏன்னா இவருக்கு கர்மா எதனால் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு சுச்சுவேஷன், ரெண்டும் இம்பார்ட்டன்ஸ். பட் ரெண்டில் எதை சூஸ் பண்ண இவருக்கு தெரியல. ஒவ்வொரு நாளும் தூக்கம் இல்லை, ஓவர் திங்கிங் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் டோட்டலாக இவருக்கு லைஃப் ஒரு பீஸ் இல்லை. அப்போ கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் வந்து இவர் மேபி எனக்கு ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்லட்டா, இவருக்கு லைஃப்பில் மென்டல் பீஸ் இல்லாத காரணமே இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நீங்கள் நார்மலாக நம்மளாவே இருக்கட்டும், நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸே இருக்காது. ஒரு போஸ்ட்டை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு ப்ரீசியஸான ஒரு நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் நீங்கள் எழும்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக எழும்புறீங்க. உங்கள் ஆப்போசிட் இருக்கிற பர்சனை பற்றி ஒரே ஒரு தாட் மட்டும் உங்கள் மைண்டுக்கு கொடுக்குறீங்க, ஒரு ப்ரீசியஸான மூமெண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரே ஒரு தாட்டு தான் கொடுப்பீங்க, பட் இங்கே மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா கூகுள் ஆகும். கூகுளில் போய் நம்ம ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா கூகுள் ஒரு டேட்டாவை கொடுக்கும், அது ஈச் ஆஃப் டேட்டாவை கொடுக்கும். அப்போ நீங்கள் மைண்டில் ஒரே ஒரு தாட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ஒரு தாட்டை மட்டும் கொடுக்காது, அதுக்கு ஈக்குவலாக எல்லா டேட்டாவும் சேர்த்து இங்கே கொடுக்குது உங்கள் மைண்டு. நீங்கள் ஒரே ஒரு தாட்டுக்கு உங்கள் மைண்டுக்கு கொடுத்துப்பீங்க, உங்கள் மைண்டு கடைசி அவன் பேசினது, உங்களை ஏமாற்றிட்டு போனது, விட்டுட்டு ஓடி எல்லா தாட்ஸையும் கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி டிப்ரெஷன் ஆக்கி, இதை தான் நம்ம ஓவர் திங்கிங்னு சொல்கிறோம். ஓகே, இவர் ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லாத ரீசனே இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான். பட் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு போஸ்ட் எனக்கு எங்கேயாவது பீஸ் கிடைக்காது. மேபி கோயிலாக போய் அலைஞ்சிட்டு இருக்கலாம், விழுந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லைங்க மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். கரண்ட்லி இந்த ஒரு போஸ்ட் ஆக்சுவலி இவர் உங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஒரு ஹாப்பினஸ் கிடையாது, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். நீங்கள் இல்லைங்க அவருக்கு லைஃப்பில் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு புரிஞ்சுக்க யாரும் இல்லை, நான் வாழ்ந்தே வேஸ்ட்டு, இருந்தே வேஸ்ட்டு, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் ஒரு சோல் இவருக்கு இவங்க கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. இவர் ஷோராக உங்களை சூஸ் பண்ண எதனால சூஸ் பண்ணுறார் அப்படின்னா யாருக்கிட்டே சொல்ல முடியாத ஒரு கனெக்ஷன், ஒரு சோல் கனெக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இவர் உங்களை சூஸ் பண்ணுறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் இல்லை, எனக்கு ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. கரண்ட்லி லீக் ஆகிட்டு அப்படின்னா சேசிங் நீங்கள் பண்ணலை. ஓகே, நீங்கள் சேசிங் பண்ணல. இந்த ஒரு போஸ்ட்டுக்கு என்ன போயிட்டு உங்களை மிஸ் பண்ணிடுமோ அந்த ஒரு பீடி உண்டு.
ஏன்னா கரண்ட்லி நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லை, உங்களை பற்றி ஒரு டேட்டா இவருக்கு தெரியவில்லை, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. இவருக்கு ஒவ்வொரு நாள் அந்த ஒரு பேடி உண்டு. டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ண அது என்னை விட்டு போயிடுமா, அந்த ஒரு பேடி இவருக்கு உண்டு. கரண்ட்லி பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இந்த ஒரு போர்ஷன் போயிட்டுருக்க பார்த்து என்னென்னா, இப்போ இவருக்கு வந்து மென்டல் பீஸ் கொஞ்சமாவது இவருக்கு லைஃப்பில் தேவை, ஒரு ஹீலிங் தேவை இவருக்கு. ஏன்னா ஓவர் திங்கிங் பண்ணி இப்போ இவர் பீஸே இல்லாமல் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு ஒரு பாத் இவரும் சூஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கலாம், கோயிலாக போயிட்டுருக்கலாம். இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போர்ஷன் உங்களை சூஸ் பண்ணுங்க. நமக்கு சூஸ் பண்ணுற கார்டு வந்துட்டு உண்டு. ஓகே, இவருக்கு லைஃப்பில் ஒன்றும் வேண்டாம், எனக்கு நீ தான் வேணும், இவர் உங்களை சூஸ் பண்ணுவார். பட் நீங்கள் இந்த ஒரு போர்ஷனோட சுச்சுவேஷனை புரிஞ்சு, கேரக்டரை புரிஞ்சு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ண முடிஞ்சுதான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா மூவ் ஆன் ஆகிடுங்க. மூவ் ஆன் பண்ணி நம்மள ஃபோக்கஸ் ஆகிடும், வரக்கூடிய டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அட்லீஸ்ட் இந்த ஒரு போர்ஷன் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்டாவது லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு போர்ஷனுக்கு நீங்கள் இல்லைங்க ஜீவிக்கவே முடியாது. ஏன்னா இவருக்கு நம்ம சம்டைம் நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நமக்கு நம்ம ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம ஃபேமிலி இம்பார்ட்டன்ட், நம்ம அம்மா அப்பா இம்பார்ட்டன்ட், சிஸ்டர் பிரதர்ஸ் இம்பார்ட்டன்ட், நம்ம ஒரு டைம் வரைக்கும் இருப்போம். ஒரு கட்டத்தில் நம்ம எங்கேயோ ஒரு ட்ராவலுக்கு போகிறோம், எங்கேயோ ஒரு போர்ஷனை மீட் பண்ணுறோம். அந்த ஒரு போர்ஷன் கூட ஸ்ட்ராங்காக நமக்கு ஒரு பாண்டிங் ஃபீல் ஆகும். அந்த டைம் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் யாருமே நமக்கு வேண்டாம், அவங்க மட்டும் போதும். அந்த ஒரு தாட் தான் இவருக்கு உங்கள் கூட ஃபீல் ஆகுது. பட் அவர் ஹீல் ஆகிற டைம் உங்களை சூஸ் பண்ணுவார். இப்போ அவர் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியாக போகிறாரு. இப்போ இவருக்கு லைஃப்பில் வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஏற்றுக்காக ரெடியானு. பட் சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மூமெண்ட் டு மூமெண்ட். இப்போ அவருக்கு லைஃப் அதை இப்போ நான் என் லைஃப்பில் எனக்கு இப்போ ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் நான் ஏற்றுக்கிறேன். நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்க ரெடியாக இருக்கணும். நம்ம ஹாப்பினஸ் வரும்போது மட்டும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது. கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு பழகி தான் ஆகணும். ஏன்னா எங்கள் லைஃப்பில் நமக்கு எதுவுமே நிஜம் இல்லை, நம்மளும் நிஜம் இல்லை. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றுப்போன்னு நினச்சிட்டு வாழ வேண்டியதான். ஓகே, பட் இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் இருக்குன்னு கேட்டால் எஸ் ஸ்நேகம் உண்டு. பட் 2 சுச்சுவேஷனால் இவர் உங்கள் ஸ்நேகத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஸ்நேகம் உண்டு. இவர் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இவரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாரு. பட் இதுதான் சுச்சுவேஷன், மனசில் ஆக்கிக்கோங்க. தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். ஓகே, 66 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 29 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 43 ஏஜ் இம்பார்ட்டன்ட், 52 இம்பார்ட்டன்ட், 25 இம்பார்ட்டன்ட், 27 இம்பார்ட்டன்ட், 72 இம்பார்ட்டன்ட், 69 இம்பார்ட்டன்ட், 53 இம்பார்ட்டன்ட், 35 இம்பார்ட்டன்ட், 22 இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜில் உங்களுக்கோ இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தாண்டி நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஸோ 222 இம்பார்ட்டன்ட், 222 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 12 important. Okay, 12 important, 19 important, 4 important. Then important month பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர். இந்த மந்தில் அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.